அக்காவும் காவேரியும் வீட்டுல கதை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றாங்க, ஓ மூத்த பொண்ணும் சின்ன பொண்ணும் வர்றாங்கன்னு சொல்லி ஸ்வீட்லாம் பண்ணியம்மா, எடுத்துட்டு வா. காவேரி கேக்குறாங்க, என்னம்மா ஸ்வீட்லாம் பண்ணியா, எடுத்துட்டு வாமா. கேசரி தாண்டி பண்ணேன், உங்களை பார்த்த சந்தோஷத்துல மறந்துட்டேன் பாரு. எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க கேசரிய, எல்லாரும் சாப்பிடுறாங்க. ரொம்ப கதை பேசிக்கிட்டே இருக்காங்க வீட்டுல. பாட்டி கேக்குறாங்க, நீங்க ரெண்டும் சண்டை எல்லாம் போட்டீங்க, எப்படி திரும்பி பேசிக்கிட்டீங்கன்னு கேக்குறாங்க. எல்லாத்தையும் வீட்டுல சொல்றாங்க ரெண்டு பேரும். வீட்டுல எல்லா உண்மையும் குமரன் சொல்றாரு. சொல்றாரு, என்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும், நானே சரி பண்ணிடுறேன் அத்தை, கவலைப்படாதீங்க. அக்கா வாப்பா விஜய், நான் உன்னை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், நீ டிரைவிங்ல இருப்ப, பேசி டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு விட்டுட்டேன். காவேரி எங்க வருவா தாத்தா? அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, அவங்க அக்கா மாமா எல்லாரும் சேர்ந்து தானே வந்தோம், பேசிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அப்பா நிஜமாலே சமாதானம் ஆயிட்டீங்களா? இன்னும் டவுட்டா? அதான் காவேரி உங்க கூட போன்ல எல்லாம் பேசினாலே. சரிதான் விஜய், அதுக்கப்புறம் 2 நாள் ஆயிடுச்சு. எல்லாம் எப்ப எதுக்கு சண்டை போடுவீங்கன்னு எனக்கு தெரியலையே. முடியாதாத்தா? அப்பனா காவேரி வந்துருவா, அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்பதான் வந்தியா விஜய்? ஆமா பாட்டி. கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, கொடைக்கானலுக்கு கிளம்பி போயிட்ட. நீ நான் தான் சொன்னேன்ல, காவேரிக்கு ஏதோ அவசர வேலைன்னு விஜய் கூட்டிட்டு போயிருக்கான்னு. அத்தையும் விஜய் கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பியா கல்யாணி? காவேரி வீடு கொடைக்கானல்ல இருக்கு, சும்மா இட பிரச்சனை தான், அத நான் பேசி முடிச்சுட்டு வந்தேன். அவளும் ஹெல்ப் கேட்டா, என்னால மறுக்க முடியல, அதனால செஞ்சேன் பாட்டி. சித்தி எதுவும் பேசாம நிக்கிறீங்க? நீ தாத்தா பாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியா, குறுக்க பேச வேணான்னு தான் சும்மா இருந்தேன். விஜய், நீ அஜய் விஷயத்த பத்தி ஏதாவது கேட்டுருவியோன்னு சித்திக்கு பயம், அதான் பேசாமே இருக்கா. நான் என்ன பண்றது, உன் சித்தப்பாவும் அஜயும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு தெரியும், கொடைக்கானல்லே பார்த்தேன், வேற யாருக்கிட்டயோ பேசுற மாதிரி என்கிட்ட பேசிட்டு போயிட்டாங்க. அஜய் ஏன் இந்த மாதிரி பண்றான்னு எனக்கு தெரியல. தாத்தா சொல்றாரு, பெரிய எஸ்டேட் ஓனர் வீட்டுல சம்பந்தம் பண்ணிட்டோம், அதனால சொத்தெல்லாம் நமக்கு தான்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. சித்தப்பா செய்யறதுக்கெல்லாம் நீங்க கவலைப்பட வேணாம், நான் ஏதாவது தப்பா பேசிடுவேணும்னு நீங்க தயங்கி நிக்க வேணாம். இப்ப விஜய், உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கவா? வேண்டாம் சித்தி, வழியிலே சாப்பிட்டு வந்துட்டோம். உன் போன் தான் அடிக்குது, போய் பாரு. டயர்டா இருப்ப, நேரத்துக்கு போய் படு, நாளைக்கு பேசிக்கலாம். காவேரியும் வந்துருட்டோம், நாங்க சேர்ந்தே போறோம். இதுதானே தாத்தா, சமாதானம் ஆயிட்டோமான்னு டவுட்டா கேட்டீங்க, கையோட ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டா எனக்கும் நிம்மதியா தூக்கம் வரும்ல. விஜய், இந்த குசும்பு தானே வேணாங்கிறது. தாத்தா இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க? அப்பாவும் பேரனும் கதை பேசிக்கிட்டு இருக்காங்க, இல்ல ராதா பேசுறாங்க. என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க? வீட்டுல நீங்க பண்ண கலாட்டாவால அப்பாவாலே ஜீர்ணிக்க முடியல, கொடைக்கானல்ல விஜய் கிட்ட அதே மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க. நீ உங்க அப்பாவையும் விஜயையும் நம்பி இருக்கிறதுனால தானே அந்த மாதிரி பேசுற. அதுக்கெல்லாம் அவசியமே இருக்காது, நல்லா தெரியுதுங்க. எதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பேசுறீங்கன்னு நல்லா புரியுது. என்னங்க, கல்யாணம் ஆனது கையோட ராகினி பேர்ல இருக்க சொத்தெல்லாம் உங்க சம்பந்தி பிரிச்சு கொடுத்துருவாருன்னு நினைப்பா? என்ன ராகினி பேர்னு சொல்ற? அஜய் பேர்லயே நான் எழுத வைப்பேன். நல்லா பேசுறீங்க, நடக்குதா இல்லையான்னு பாரு. பார்க்காம எங்க போறேன்? இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன, அத பத்தி பேசுங்க. ராகினியும் கூட்டிட்டு வந்தா இந்த வீட்டுக்கு தானே வந்தாகணும். பத்தி கொஞ்சம் யோசிங்க. விஜய் கிட்ட என்னெல்லாம் பேசி வச்சிருக்கீங்க, அவன் திருப்பி கேட்க மாட்டானா? ஆமா ஆமா, என்ன பேசி கிழிச்சிட போறான் அவன்? அங்கதான் கூட்டிட்டு வர போறேன், அவன் என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். எல்லாம் எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியலங்க. வாமா காவேரி, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் தாத்தா. இந்த தாத்தா ரொம்ப வருத்தப்படுறேம்மா, நீ வருத்தப்படுற மாதிரி நான் நடந்துகிட்டேன், அதான் ரொம்ப கவலையா இருக்கு. உங்களை யோசிக்காம லூசு மாதிரி நான் சொல்லாம கொள்ளாம போயிட்டேன். சரி, உன்னோட இடத்துல இருந்து யோசிக்கணும். நீ எவ்வளவு காயப்பட்டிருந்தா நீ போயிருப்ப. மேட்டு இந்த மாதிரி நடக்காதுமா, இந்த தாத்தா அதுக்கு உறுதி கொடுக்குறேன். அதை விடுங்க, இனிமேட்டு என்ன நடந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் தாத்தா போவேன். நிஜமா காவேரி, இது எனக்கும் தாத்தாவுக்கும் உள்ள டீலிங். விஜய், நிஜமா காவேரி, இப்பதான் சமாதானம் ஆயிட்டீங்கன்னு சொன்னா விஜய், அதுக்குள்ள முட்டிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. இதெல்லாம் ஃபன்னுக்கு செய்யறோம் தாத்தா, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க. ஆமா தாத்தா, நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? என்ன விஜய்? காவேரி அடிக்கடி அவங்க அம்மா வீட்டுக்கு போறாளே, ஏன்னு நான் சொல்லவா? விஜய், இது இவங்களோட ஜெனட்டிக் டிசீஸ் தாத்தா. யூ மீன் பரம்பரை வியாதி? ஆமா காவேரி, பரம்பரை வியாதி தான். அத்தையும் இந்த மாதிரிதான் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா ஆளை காணோம், எஸ் ஆயிட்டாங்க. அப்படியா?
அப்பனா நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கும். அத்தா, நீங்களும்மா சரிம்மா, நேரத்தோட போய் தூங்குங்க. சரி தாத்தா, காலையில பார்க்கலாம். சரிடா டீன்னு விஜய் கூப்பிடுறாரு. ராதா போனை வச்சிடுறாங்க. டீ, சித்தப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்களா? ஆமாப்பா விஜய். டீ, இத்தனை நாளும் உங்களுக்காண்டிதான் சித்தப்பாயும் அஜயும் பொறுத்து பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். இனிமேட்டு அந்த மாதிரி இருப்பேன் நானு. எனக்கு தெரியல சித்தி. என்ன நடந்தாலும் நீங்க என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. இன்று சீனாவின் நாணயம் யுவான். நாளை சந்திப்போம்.